நற்செய்தியின் மூலம் இயேசு தன் வாய்மொழியாகவே சொல்வது, நிலைவாழ்வு பெறுவதற்காக முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் ஆண்டவரிடம் அன்பு கூறுவது, உன்னை நீ அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்திருப்பவனையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த அடுத்திருப்பவன் யார் என்பதையும் விளக்குகிறார் இயேசு. இந்த அன்பும் இரக்கமும் நம்மிடமும் இருக்க வேண்டும். நாமும் இறைவனை நோக்கி முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் திரும்ப வர வேண்டி இந்த புனித திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார், நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே. அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. என்றுரைத்த இயேசு நம்மிடையே இருக்கு. கலக்கமுமின்றி கவலையுமின்றி ஆலயம் நுழைந்திடுவோம். திருப்பலிதனில் கலந்திடுவோம். ஆலயம் நுழைந்திடுவோம். திருப்பலிதனில் கலந்திடுவோம். அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி பொன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி பொன்னை காப்பே. என்றுரைத்த இயேசு நம்மிடையே அச்சமுமின்றி அதிர்ச்சியுமின்றி ஆலயம் நுழைந்திடுவோம். திருப்பலிதனில் கலந்திடுவோம். ஆலயம் நுழைந்திடுவோம். திருப்பலிதனில் கலந்திடுவோம். அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார், நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே. அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அமர்வோம். திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளில் நாம் வேண்டுவோம். இத்திருப்பலியானது பிறந்தநாள் வழியாக ரெபேக்கா ஜூலியானா பேட்ரிக் ஆம்ஸ்ட்ராங்
பிறந்தநாள் வழியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதிக்கவும். ஜோஷுவா கிளாரிட்டா தங்களுடைய திருமண நாள் வழியாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிற நாளில் ஆசீர்வதிக்கவும். மேலும் இத்திருப்பலியை நன்றியறிதலாக வின்சென்ட் பாபு குடும்பத்தினர், கலாகுமார், ரீகன் தாமஸ் குடும்பத்தினர், எம் ஆரோக்கிய ஜோஸ்பின் ரெய்னா, ஆரோக்கிய ரிச்சர்ட் ராஜ், ஆசை நாயகன், ஜுகின் ஜோயல், லோயலா, ஜூட், நந்தினி ஆவுரா குடும்பத்தினர், ஜெரி ஆன் குடும்பத்தினர், ஜூட், மேக்ஸ், ஷோபா, நிஷாந்த், லெஃபியா, உதயகுமார் குடும்பத்தினர், விஜய் டைல்ஸ் மார்ட், வி ஆர் அபார்னா மாளிகை, கிளாடி, ரிமோலா, லிண்டா, ஆட்ரியன், ஜெனிட்டா போஸ், நிதேஷ், விசகா, மேலும் வி எம் அருண், எதிராஜ், வி ஆந்தனி, ஏ அல்ஃபோன்சா, ராஜா குரூஸ் ஃபேமிலி, பீட்டர் சுபானா, ஜெஸ்தாஸ் ஆகியோர் கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்தாக தாமஸ் ஜோசப் ஃபார் த சக்ஸஸ் இன் த கோர்ட் கேஸ் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ராஜா அருள் செல்வம் ஃபார் மேரேஜ் செட்டில்மெண்ட்டுக்காக, லியோமார்ட், லியோ டிராவல் for success in business, Pamela Peter Maria Lutheran for the special intentions, Linda Adrian for getting a good job, Leander Melvin for marriage settlement for getting a good job, Selvin Kasparov, Arul for success in business. ஒப்பு கொடுத்து நம்மை சிறுப்பலியில் ஜெபிக்க அழைக்கிறார்கள். எல்லாம் இறைவன் ஆசீர்வதி திருப்பலி கருத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். மேலும் இத்திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக நீதி ஜெயசிலன், கேத்ரின் ஜெயசிலன், அந்தோனி ஜெயக்குமார், சார்ல்ஸ் ப்ரோமியோ, நாமி, PS மரியான், க்ளோரி, கிளாடியா மேரி, கிரேஸ் பொன்னுதாய், புஷ்பதாய், புஷ்பா, கமலா, உமா மகேஸ்வரி, ஜேம்ஸ் கிரிகோரி, சௌரிநாதன், உத்ரேய மேரி, மேரி புஷ்பம், லியானட் காஸ்பராஜ், ஏ மேரி, வி கே ஆந்தனி, விஓ ஆந்தனி, காத்தியன் ரோசினி ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். எழுந்து நிற்போம், திருப்பலியில் கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னை இன்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை. அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை இயேசுக்கு உகந்த நாள், இன்னொரு பக்கம் 13ஆம் தேதி, மாதத்தினுடைய 13ஆம் தேதி நம்முடைய அன்னை பாத்திமாவுடைய நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே பாத்திமா தாயினுடைய திருவிழா திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். பாத்திமா அன்னையினுடைய பாதுகாவலில் போர்வையில் நம்ம ஒப்பு கொடுத்த அன்னை நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்க, நம்முடைய திருமண குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்க தேவத்தாயினுடைய பரிந்துரை கேட்போம். தேவத்தாய் நம் குடும்பங்களுக்காக பரிந்துரைத்து ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர இத்திருப்பலியில் நாம் வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீர். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் ஒவ்வொரு 13ஆம் நாள் எங்கள் பங்கின் பாதுகாவலியாகிய பாத்திமா அன்னையின் வழியாக உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையினால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதியை பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகி உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில்
உன் இதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. 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 ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. இயேசு புலனாகாத கடவுள் சாயல். படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுவை கட்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிற்குள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால்
அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீ என்ன வாசிக்கின்றாய் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னேன், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடைத்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவரையே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காலங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செல்லவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவரில் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, வாரத்தின் முதல் நாள், புதிய வாரத்தை நாம் பெறுகின்றோம். அதில் பாத்திமா அன்னையுடைய நாள். ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி அன்னையினுடைய சிறப்பு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அன்னையினுடைய அற்புதமான பாத்திமா தாயினுடைய அன்பார்ந்த பக்தர்களாக, பிள்ளைகளாக, குடும்பங்களாக அன்னையினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்று அன்னையின் போர்வைக்குள்ளாக, அன்னையினுடைய உடனிருப்பில், அன்னையுடைய பாதுகாப்பில், அன்னையுடைய அரவணைப்பில், அன்னையினுடைய சக்தியில், அன்னையினுடைய பரிந்துரையில் நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு அம்மா வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு, சின்ன குழந்தை. இவங்க எண்ணமும் கவனமும் வயலில் வேலை செய்வதால் சற்று குழந்தையை மறந்து விடுகிறாங்க. அந்த குழந்தை தத்தி 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 ஒரு கிணத்தாண்ட போய் நிற்குது, விளிம்பின் ஓரத்தில் நிற்கிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு அடி எடுத்து வச்சா அந்த குழந்தை கிணத்துல விழுந்து முழுக வேண்டியதுதான். எதிர்பாராதவங்க திடீர்னு இந்த அம்மா திரும்பி பார்க்குறாங்க, குழந்தை அந்த கிணத்து ஓரத்தில் இருக்கு. அப்போ எல்லாரும் கத்துறாங்க, குழந்தையை காப்பாற்றுங்க, குழந்தையை காப்பாற்றுங்க. இந்த தாய் ரொம்ப சத்தமாக, பாப்பா நான் வீட்டுக்கு போகிறேன், வரியா நீ அப்படின்னு. உடனே அந்த குழந்தை தாயினுடைய குரலை கேட்டு அப்படி திரும்பி அழகாக அம்மாவை நோக்கி போயிடுது. அம்மா அப்படியே அந்த அரவணைத்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆசை மேல் ஆசையோடு முத்தமிட்டு. அன்புக்குள்ள சின்ன நிகழ்வு தான். ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது. அதுபோல தான் நம்முடைய அன்னையாம் தேவ தாய்க்கு தெரியும் பிள்ளைகளாக நம்மை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பது. ஆக அன்னையின் குரலுக்கு நாம் செவிசாய்த்தோம் என்றால் பாதுகாப்பும் உண்டு, மனநிறைவும் உண்டு, அருளும் உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு. ஆக இன்றைக்கு பாத்திமா அன்னையினுடைய நாளாகிய 13ஆம் தேதி அன்னையுடைய பாதுகாப்பில், அன்னையுடைய உடனிருப்பில், அன்னையுடைய அரவணைப்பில் நாம் 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 நாமும் நமது குடும்ப வாழ்வும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். பாத்திமா அன்னையினுடைய இந்த நாள் சிறப்பு காட்சி 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி, ஏறக்குறை 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் நடைபெறக்கூடிய காட்சி. உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு காட்சி என்றால் லூர்து நகர், பிறகு பாத்திமா அன்னையும் கூட. ஆக பிரசித்தி பெற்ற காட்சி. இந்த காட்சி தொடங்கக்கூடிய அந்த காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம். 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் என்பது பயம், பதற்றம் நிறைந்த சூழல், போர், முதல் உலகப் போர் நடைபெறுகின்ற சமயம். 1914 18 போர் மூண்டு ஐரோப்பா கண்டமே மூழ்கும் நிலையில் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய ஆசிய கண்டத்தையும் பாதிக்கிறது. ஆக எங்கே பார்த்தாலும் பயமும் அச்சுறுத்தலும், எங்கே பார்த்தாலும் வன்முறையும் பதற்றமான சூழ்நிலையில்தான் 1917 மே மாதம் 13ஆம் தேதி அன்னை காட்சி நடைபெறுகிறது. இந்த காட்சி எப்படி நடைபெற்றது? இது ஒரு கோர்வையாக நடக்கிறது. முதல் காட்சி மே மாதம் 13ஆம் தேதி நடக்கிறது. இது ஏறக்குறைய ஜூலை மாதத்தில், மே, ஜூன், ஜூலை. ஆக ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி காட்சி நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. அந்த காட்சி நடைபெற்றதை நீங்கள் அழகாக நாம் வைத்திருக்கின்றோம். 3 சிறுவர்கள். ஆக முதல் முறையாக 1917ஆம் ஆண்டு இந்த காட்சி மாதா காட்சி கொடுப்பதற்கு முன்பாக காவல் சம்மனசு இந்த 3 பேருக்கு காட்சி கொடுக்கிறாங்க. இவர்கள் 3 பேரும் ஆடுகளை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக வானதூதர் தோன்றி அவர்கள் 3 பேருக்கும் சொல்றாங்க, விண்ணகத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன், உலக அமைதிக்காக ஜெபியுங்கள். குழந்தைகளை கடவுள் பயன்படுத்துகிறார், குழந்தைகளுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆகவே லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் த பீஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஆகல உலக அமைதிக்காக ஜெபியுங்கள் என்று குழந்தைக்கு சொல்ல, குழந்தைகளுக்கு புரியுதோ புரியலையோ முதல் செய்தி அங்கு கொடுக்கப்படுகிறது. பிறகு நன்றாக பிறகு என்ன நடக்கிறது? மே மாதம் 13ஆம் நாள் 1917 மாதா காட்சி கொடுப்பதற்கு முன்பாக மீண்டுமாக அதே வானகத்தூதர் தோன்றி நற்கருணை நாதரை ஏந்தி கொண்டு, நற்கருணை நாதரை அந்த கதிர் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்ட அழகான ஜெபம். யாருக்கு? 3 குழந்தைகளுக்கு அந்த வானகத்தூதர் சொல்லுகிறார், இப்படியாக ஜெபியுங்கள் நற்கருணை ஆண்டவரிடத்தில். என்னவென்று? நற்கருணை நாதரே உம்மை நான் விசுவசிக்கிறேன், நற்கருணை நாதரே உம்மை நான் நம்புகிறேன், நற்கருணை நாதரே உம்மை நான் ஆராதிக்கின்றேன், நற்கருணை நாதரே உம்மை நான் நேசிக்கின்றேன், நற்கருணை நாதரே
உம்மை விசுவசிக்காத, நம்பாத, ஆராதிக்காத, நேசிக்காத மக்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் என்று வானகத்தூதர் 3 சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம். இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த பிறகு பிளாட்ஃபார்ம் வாஸ் கிரியேட்டட். சரிங்களா? the preparation was done. அதுக்கப்புறம் தான் ஆகல ஒரு பெரிய மேகமானது வானத்திலிருந்து இறங்கி ஒரு மலை அடிவாரத்தில் நின்று அந்த இடத்தில் தான் ஒரு அற்புதமான தேவதையாக வெள்ளை வெளியேறு என்று அன்னை மரியாள் பாத்திமா நகரில் காட்சியாக தோன்றுகிறாள். ஆக அந்த காட்சியில் பொழுது அம்மா சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி நீங்கள் இங்கே வர வேண்டும். யார் சொன்ன வார்த்தை இது? மாதா பாத்திமா தாய் எங்க 3 சிறுவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி என்றால் நீங்கள் வர. அதனால தான் நம்முடைய பங்கிலே ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வாருங்கள். இது என்னுடைய அழைப்பல்ல. டோன்ட் திங்க் தட்ஸ் a parish priest call, rather it is a call from a blessed mother. நம்முடைய மாதாவுடைய சொல் இதுதான். ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி என்றால் வாருங்கள் என்று 3 சிறுவர்களுக்கு சொல்லப்படுகிறது. 2 ஜெபமாலை ஜெபியுங்கள். 3 மனமாற ஜெபியுங்கள். 3 அந்த ஒரு சிந்தனைகள் கொடுக்கப்படுகிறது. பிறகு என்ன நடந்தது? மீண்டும் ஆக அந்த காட்சி என்ன நடந்ததுன்னா அடுத்தடுத்த காட்சி ஒவ்வொரு 13ஆம் தேதி ஒரு 13ஆம் தேதி மீண்டும் ஆக ஜூலை 13ஆம் தேதி நடந்த காட்சி என்ன தெரியுங்களா? நடந்த காட்சி மாதம் இந்த 3 சிறுவர்களுக்கு நரகத்தை காண்பிக்கிறார். ஆகையால எப்படி பாவிகள் நரகத்தில் வேதனை உறுகிறார்கள், ஆக பாவம் செய்பவர்கள் எப்படி நரகத்தில் வேதனை உறுகிறார்கள் என்று காட்சியானது 3 சிறுவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. சிறுவர்கள் கலங்குகிறார்கள். ஏன்னா அவர்களுடைய புரிதல் என்பது வித்தியாசமானது. ஆக அந்த காட்சியின் பொழுது அந்த நரக வேதனையை காண்பித்து சொல்லப்பட்ட ஜபம்தான் ஜபமாலையின் பொழுது நாம் சொல்லுகின்ற ஜபம். அந்த காட்சியை மாதா காண்பித்து ஒரு ஜபத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க. அந்த ஜபம் என்ன? ஓ என் இயேசுவே, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றும், பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தரலும், அனைத்து ஆத்துமாக்களை விண்ணக பாதைக்கு அழைத்து செல்லும், யார் யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய. ஜமால் சொல்றோமா இல்லையா? இந்த ஜபம் ஜூலை 13ஆம் தேதி தான் மாதா 3 சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஜபம். அதோடு அடுத்த காட்சியில் மீண்டுமாக 3 ரகசியங்கள் உடைக்கப்படுத சீக்ரெட் ஆஃப் ஃபாத்திமா என்று சொல்வார்கள். ஆக இந்த குழந்தைகளுக்கு வயசு என்ன காட்சி கொடுக்கின்ற போது ஒன்று 9, இன்னொன்று 11, இன்னொன்று 12. இதுல 2 பேர் சீக்கிரமா இறந்துருவாங்க. கடைசி வரைக்கும் இருந்து லூசியா 97 வயதிற்கும் அந்த சீக்கிரட்ஸ் எல்லாம் போப் ஜான் பால் II இடத்தில் பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். பலமுறை காட்சி நடைபெற்று இருக்கிறது. ஆக 3 ரகசியங்கள், the 3 secret from Our Lady of Fatima to the 3 children, via 3 children to the whole world. அந்த 3 குழந்தைகள் வழியாக உலகுக்கு கொடுக்கப்பட்ட 3 ரகசியங்கள். முதல் ரகசியம் பாத்திமா அன்னை கொடுத்த முதல் ரகசியம், ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். லெட் மீ ஃபோக்கஸ் a question. அதாவது ஜெபமாலை அன்னை என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஆக அந்த ஒரு கட்டத்தில் இந்த 3 சிறுவர்கள் மக்களிடத்தில் போய் சொல்வார்கள், ஆக நாங்கள் அன்னையை பார்க்கணும். நம்பவில்லை. அவங்க கேட்பாங்க, பேர் என்னன்னு கேளுங்க. என்னது? ஜஸ்ட் ஆஸ்கர் வாட் இஸ் த நேம். அப்பதான் இந்த 3 பிள்ளைங்க மாதா கிட்ட பேர் கேட்பாங்க. ஆக வாட்ஸ் யுவர் நேம் இன் போர்ச்சுகல் லாங்குவேஜ் இல்லையா? அப்போ மாதா என்ன பேர் சொன்னாங்க அந்த காட்சியில்? ஐ அம் த லேடி ஆஃப் ரோசரி, நானே ஜெபமாலையின் அன்னை என்று சொல்லப்பட்டதுதான் இந்த காட்சியில். ஆகையில ஜெபமாலை ஜெபியுங்கள். the first secret ஜெபமாலை ஜெபியுங்கள். ஆக நம்முடைய பாப்பரசர் திருத்தந்தை 2ஆம் அருள்சின்னப்பர் சொல்வார், the rosary is a powerful weapon in the Christian life. ஆகையால நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் வலிமையான ஆயுதம் என்றால் ஜெபமாலை என்கிறார். அதாவது 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஜப்பான் ஹிரோஷிமா, அதாவது அமெரிக்கா ஜப்பானுக்கு ஹிரோஷிமாவில் குண்டு மழை பொழிகிறது. 1,00,000 மக்களுக்கு மேல் சாகிறார்கள். இதெல்லாம் வரலாற்றினுடைய உண்மை சம்பவங்கள். நிறைய மக்கள் சாகிறார்கள். அதில் அன்னைக்கென்று ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்திற்குள்ளாக சேசு சபை குருக்கள் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், we are saved in between the 1,00,000 people. The reason is nothing but simply we pray the rosary to Our Lady என்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருந்தோம், அதனால் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஆக அன்புக்குரிய கிறிஸ்துவ குடும்பங்களே, இறை மக்களே, ஜெபமாலையை கையில் ஏந்துங்கள், ஜெபமாலையை சொல்லுங்கள். மாதாவுடைய முதல் ரகசியம் அதுதான். Let's all pray the rosary. ஜெபமாலை சொல்வது. 2வது, மனம் மாறுங்கள்.
பாவ நாட்டங்களிலிருந்து மனம் மாற வேண்டும். அதனால தான் அந்த நரக வேதனையானது காட்சியில் காண்பிக்கப்படுகிறது. ரஷ்யா அந்த போர் ஆனது ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும். ஆக பாவ நாட்டங்களிலிருந்து மனம் மாற இன்றைக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆக நாம் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, ஒரு ஆணாய் ஒரு பெண்ணாய், தந்தையாய் தாயாய் நாம் செய்கின்ற குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் இதிலிருந்து மனம் திரும்ப வாய்ப்பை பாத்திமா தாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். ஆகவே நல்ல பாவ சங்கீதம் செய்து நாம் மனம் மாறுவதற்கான வாய்ப்பு அழைப்பு கொடுக்கப்படும். இது இரண்டாவது ரகசியம். மூன்றாவது ரகசியம் என்ன தெரியுங்களா? அதனால்தான் மாதாவுடைய அந்த காட்சியில் பாருங்க, இருதய அந்த ஹார்ட். ஆக உங்கள் அனைவரையும் கடவுளுடைய விருப்பம், உங்கள் அனைவரையும் என்னுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுங்கள். ஆக therefore let's all offer our marital and familial life to the immaculate heart of Mary. ஆக தேவதாயுடைய மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க அழைப்பு. பார்த்தீங்களா? 3 ரகசியம். முதல் ரகசியம் என்ன? what is the first secret? ஜெபம், ஜெபமாலை சொல்வது. இரண்டாவது ரகசியம் என்ன? மனம் மாறுவது. மூன்றாவது ரகசியம் என்ன? நாம் எல்லாரும் யாருகிட்ட ஒப்பு கொடுப்பது? மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடு. பார்த்தீங்களா? அம்மாவுடைய அன்பே அன்புதான். ஆக அன்புக்குரியவர்கள், இன்றைய நாளுடைய நற்செய்தி பாருங்க, நல்ல சமாரியனாக இருப்பது. நீங்களும் நானும் நல்ல ஜெர்மனி நாட்டில் ஒரு பெரிய பணக்காரர் குளிர்காலத்தில் அப்படி போயிட்டு இருக்கிறார் தனியா. திடீரென்று பெரும் புயல், கீழே விழுந்து தடுமாறி விழுந்து அன்கான்சியஸ் ஆகி உயிருக்கு போராடுகிறார். அந்த பக்கம் ஒரு ஏழை விவசாயி வருகிறார், முதலுதவி செய்து காப்பாற்றுகிறார். எழுந்தவுடன் அவர் சொல்கிறார், அந்த பணக்காரர், எனக்கு மறுபடியும் நீ வாய்ப்பு கொடுத்து உயிர் கொடுத்து உனக்கு என்ன வேணும் கேளு என்கிறார். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் உதவி செய்தது நீ பணக்காரன் என்பதற்காக அல்ல, நீ மனிதன் என்பதற்கு தான் உதவி செய்கிறேன். அப்போ அவர் கேட்குற, உன் பேர் தான் என்ன? அப்போ அவர் சொல்கிற அழகான பதில், விவிலியத்தில் நல்ல சமாரியனுக்கு பேர் இருக்கா? பேர் இல்லை. ஆக பேருக்காக அதை செய்யல. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் நல்ல சமாரியர்களாக. அங்கே பாருங்க, கல்வர் கையில் அடிபட்டு ஒருவன் கிடந்தான். 2 பேர் கடந்து போறாங்க. 3வது ஆள் ஒரு உதவி செய்ய. இயேசு சொன்ன கதையில் பாருங்க யார் ஹீரோவா மாறுறாங்க? அந்த 2 பேர் லேவியரும் குருவும். வழிபாடு தான் முக்கியம், சடங்கு தான் முக்கியம், சம்பிரதாயம் முக்கியம்னு கண்டுக்காம போறாங்க. கண்டுகொள்ளாத தன்மை மனிதன். இன்னைக்கு கூட நம்ம யாரையும் கண்டுக்கிறதுல அப்பார்ட்மெண்ட் என்ன? யூ ஆர் அவே ஃப்ரம் மீ. இன்னைக்கு நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் மேலே இருக்கணும் கீழே தெரியல, கீழே இருக்கணும் மேலே தெரியல, யாரும் உள்ளகிறாங்கன்னு தெரியல, யாரையுமே கண்டுக்கிறது இல்லை. கண்டு கொள்ளாத தன்மை மிகப்பெரிய பாவம். ஒருத்தர் அடிபட்டு இருந்தாலும், ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தாலும், ஒருத்தர் வேதனையில் இருந்தாலும், துன்பம் யாரையும் கண்டுக்கிறது இல்லை. இப்படிதான் லேவியரும் குருவும் கண்டுக்காமையே போனாங்க. அதோட குறுகிய மன, நாயா இவனுக்கு உதவி செய்யலாம், அவன் ஒரு தாழ்ந்த ஒரு இதுவாக இருக்கலாம், அவனுக்கே உதவி செய்யலாம். ஆனால் பாருங்க, இயேசு சொன்ன கதையின் ஹீரோ யாரு? நல்ல சமாரியன். அடிப்பட்டவனை அவன் மருத்துவ உதவி செய்து சாவடிக்கு கொண்டு போய் சேர்த்து மேலும் என்ன வேணுமானும் செய்ய என்று சொல்ல. ஆக அங்கே ஹீரோ நல்ல சமாரியன். ஆக அன்புக்குரியவர்களே, எதெல்லாம் இயேசுவுக்காக நாம் செய்கிறோமோ, மனிதத்திற்காக, மனித நேயத்திற்காக, மனித வளர்ச்சிக்காக செய்கிறோமோ, அது நாம் இயேசுக்கு. அதனால தான் நான் காலையில் கூட சொன்னேன் திருப்பலியில், பகவத்கீதை இந்துக்களையும், குரான் இஸ்லாமியர்களையும், பைபிள் கிறிஸ்துவர்களையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்து மனிதனை உருவாக்கவில்லை. மனிதன் என்பது, மனிதனுடைய பிறப்பு என்பது ஒரு விபத்தாக இருக்கலாம், ஆனால் மனிதனாக வாழ்வதுதான் சாதனை. இன்றைக்கு பாருங்க, ஆலயத்திற்கும் சமயத்திற்கும் வழிபாட்டிற்கும் பஞ்சம் இல்லை, மனிதத்திற்கும் மனித நேயத்திற்கும் பஞ்சம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம், தந்தை பெரியார் அழகாக சொல்லுவார், கடவுளை மற மனிதனை நினை. சொல்ல வந்தது அதுதான், மனிதனில் இறைவனை பார் என்கிறார். நல்ல சமாரியர்களாக, நல்ல மனிதர்களாக வாழ. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோடு முடிப்போம். அதாவது இங்கிலாந்து நாட்டில் ஒரு ஃபாதர் ஒரு 18 வயசு பெண்ணை அடக்கம் செய்கிறார். இறந்து போயிட்டாங்க. இல்லைன்னா 18 வயசு பொண்ணு இறந்து போயிட்டாங்க, தூக்கு மாட்டு செத்துட்டாங்க. இந்த பொண்ணு ஏன் தற்கொலை செஞ்சதுன்னு விசாரிச்சா அந்த பொண்ணுக்கு மனசு கஷ்டம், அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அந்த பொண்ணுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உடனே அவருக்கு ஒரு என்ன செய்கிறார், தன்னுடைய ஆலயத்தையும் தன்னுடைய தொலைபேசியும் விளம்பரத்தருகிறார். யாருக்கு என்ன கஷ்டமோ என்கிட்ட பகிர்ந்துக்கணும். அந்த வாரத்தில் 27 பேர் தொலைபேசியில். அடுத்தடுத்து மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்படி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருடைய கஷ்டங்களை துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது? எல்லாருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆக ஒவ்வொருவரும் நல்ல சமாரியர்களாக மாறுகிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, மாதாவுடைய நாளில் நீங்களும் நானும் நல்ல சமாரியர்களாக இருந்து செவக்கின்ற குடும்பமாக, மனமாறி வருகின்ற மனிதர்களாக, மக்களாக,
திரு இருதய ஆண்டவருக்கும் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற மக்களாக மாறுவோம். அன்னையின் அருளும் ஆசீரும் நம்மை வழிநடத்தட்டும். அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னையின்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை என்ற சிந்தனை உடையவர்களாய் அன்னையுடைய பாதுகாப்பில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பாத்திமா தாய் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் குடும்பம் ஜெபிக்கின்ற குடும்பமாக, மனமாறி இயேசுக்கு உகந்த குடும்பமாக, நம்முடைய குடும்பங்களெல்லாம் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பமாக, நல்ல சமாரியர்களாக வாழ பல பொது தேவைகளை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டும். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அன்பின் இறைவா, இப்பங்கு மக்கள் நாங்கள் அனைவரும் இறைவனின் சித்தத்தை ஏற்று முழு மனதுடன் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழவும் எம்மை அன்புடன் வழிநடத்தும் பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றி எம் பங்கு சிறந்ததொரு பங்காக விளங்க செய்ய உம் வல்லமையை வேண்டி அன்னை பாத்திமாவின் பரிந்துரையுடன் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா நகர் நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். தான் கருத்தாங்கிய நிலையிலும் மைல்கள் கடந்து மலை நாட்டுக்கு தன் உறவினரை சந்திக்க சென்றார். அன்னை மரியா போல் நாங்களும் என் நிலையிலும் பிறருக்கு உதவி செய்ய முன்வரும் எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் விதைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், நானும் உன் தந்தையும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றாள். அன்பின் இறைவா, தேவகுமாரன் தன் மகன் என்றும் தெரிந்தும் அவருடைய பணி என்னவென்றும் அன்னை மரியாளுக்கு தெரிந்தும் ஒரு தாய் ஆதங்கத்துடன் இயேசுவை நோக்கி கேள்வி கேட்டு ஒரு பெற்றோரின் கவலையை வெளிப்படுத்தும் அன்னை மரியாளை போல நாங்கள் எங்களது பிள்ளைகளை தேவையான நேரத்தில் கேள்வி கேட்டு ஒரு பெற்றோரின் கவலை அவர்களுக்கு புரிய வைக்கும் நல்ல பெற்றோர்களாக எங்களை வெளிப்படுத்த உமது வல்லமை வேண்டி அன்னை பாத்திமா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார்.
அன்பின் இறைவா, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற ஒற்றை வரியில் தன் மகனின் தேவையை சொல்லிய அன்னை மரியா, அவர் மகனின் அன்பு, தாழ்ச்சி, பிறர் சிநேகம், பகைவரிடம் அன்பு என்ற முக்கிய கொள்கைகளை நம் முன் வைக்கின்றார். அன்னை மரியா எம்மிடம் விரும்பியதை நாங்கள் எந்நாளும் எவ்விடத்திலும் கடைபிடிக்கும் நல்ல உள்ளத்தை எமக்கு அருள அன்னை ஃபாத்திமா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை பாத்திமா தாயிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கூடுமான அளவுக்கு அன்னையுடைய திருவுருவச் சுரூபத்தை நாம் பார்ப்போம். எவ்வளவு அழகு! தாழ்ச்சியின் உருவமாக, அன்பின் உருவமாக, ஆற்றலின் உருவமாக, அரவணைப்பின் உருவமாக, மகிழ்ச்சியின் உருவமாக, ஆறுதலின் உருவமாக, ஆசீர்வாதத்தின் உருவமாக அம்மா நம்மோடு ஆக நாம் தேவத்தாயின் பிள்ளைகள். அற்புதமான 3 ரகசியங்கள் இன்றைக்கு தேவத்தாய் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நம்முடைய குடும்பத்தில் ஜெபம், ஜெபமாலை, மனமாற்றங்கள். 3வது, நம் குடும்பம் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நல்ல சமாரியனுக்குரிய மனநிலையில் வாழ அம்மா தேவத்தாயே, இந்த பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் காலை முதல் நேரம் வரை வந்தவர்கள், வர இயலாதவர்கள், பல்வேறு எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகளோடு வர தரக்கூடிய அத்தனை மக்களையும் ஆசீர்வதித்து பலவீனங்கள் மத்தியில் பலமாய், குறைகளின் மத்தியில் நிறைவாய் வாழ உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய குடும்பமாய் நாங்கள் வாழ பாத்திமா தாயே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வேலைகள் எல்லாம், பிள்ளைகள் எல்லாம், எங்கள் ஜெபங்கள் எல்லாம், எங்கள் வாழ்வெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கப்பாடு. காணிக்கை தரவே வருகின்றேன், கனியமுதே கரத்தேந்தி வந்தேன், உள்ளது அனைத்தையும் உமக்களித்தேன், உன்னதரே என்னை ஏற்றிடுவாய், காணிக்கை தரவே வருகின்றேன். அப்பமளித்தேன், திராட்சை ரசமளித்தேன், உழைப்பளித்தேன், அதன் பலனளித்தேன், மலரளித்தேன், தீப ஒளி அளித்தேன், மனமளிக்கும் தூப புகை அளித்தேன், ஏழை கைம்பெண் காணிக்கை தரவே வருகின்றேன், கனியமுதே கரத்தேந்தி வந்தேன், உள்ளது அனைத்தையும் உமக்களித்தேன், உன்னதரே என்னை ஏற்றிடுவாய், காணிக்கை தரவே வருகின்றேன். மகிழ்வளித்தேன், என் மனமளித்தேன், துணிவளித்தேன், என் துயரளித்தேன், புகழளித்தேன், என் இகழ்வளித்தேன், சுகமளித்தேன், என் சுமையளித்தேன், வாழ்வை முழுதும் உமக்களித்தேன், இதை ஏற்றிடுவாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரி, அற்புதமான நாள். மாதாவுடைய காட்சியில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை. ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி வாருங்கள், குடும்பங்களில் ஜெபமாலை சொல்லுங்கள், மனமாறுங்கள், உங்கள் குடும்பங்களை என்னிடத்தில் ஒப்பு கொடுங்கள் என்று மாதாவுடைய அழைப்பை ஏற்று கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனுடைய தாயின் நினைவின் கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த புனித உறவின் பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பின் பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் திருவிழா நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவியானவர் நிலையிட்ட அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தராகவே வானக தூதர்கள், புனிதர்கள், அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி உரை குரலாய் பாடுவதாவது: கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த ஆண்டவரே நமக்கு துணையும் பலமும். பாருங்க, அம்மா காட்சி கொடுப்பதற்கு முன்பாக நற்கருணை ஆண்டவரை ஏந்திதான் முதல் காட்சியே நடைபெறுகிறது. நற்கருணையில் இயேசுவின் உடனிருப்பை நாம் உணர்ந்து ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து வேண்டும். ஆண்டவருடைய ஆசிரியரை நாம் கேட்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மேய்ப்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உன் திருமணம் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமானமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திரு ஆவியை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவியை அன்பில் நிறைவு பெற செய்திருள்ளோம். மேலும் உயிர்த்தெழுந்தவுடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய ஆகம புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். பாத்திமா தாயினுடைய பரிந்துரையும் பாத்திமா அன்னையினுடைய அரவணைப்பும் அன்னையின் வழியாக இயேசுவின் மாபெரும் அருளையும் ஆசீர்வாதம் அன்னை எப்போது நமக்காக பரிந்துரைத்து கொண்டே இருக்கிறாள். இயேசுவிடம் செல்வம், அன்னை வழியாக செல்வம். புனிதர்களுடைய அற்புதமான கருத்து. ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், கண்டுகொள்ளாமைகள், சுய நலன்கள் இவையெல்லாம் ஆண்டவரை மன்னித்து இன்றைய நாளில் எங்கள் திருமண குடும்ப துறவர வாழ்வில் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாதாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி குடும்பத்திற்கு நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் அவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மூவரில் இரக்கம் காட்டியவர் யார் என்று கதையின் கருப்பொருளை கேட்கின்ற பொழுது அந்த திருச்சட்ட அறிஞர் இரக்கம் காட்டிய அந்த நல்ல சமாரியனை என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு அப்படி என்றால் நீரும் அவ்வாறே செய்யும், நீரும் நல்ல சமாரியனாக மாறும். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் கால்களாக, தொடர்ச்சியாக, இதயமாக, இயேசுவின் மூளையாக, இயேசுனுடைய நல்ல குடும்பமாக, இயேசுவிற்கு உரிய நல்ல சமாரியனாக மாற ஆண்டவருடைய அற்புதமான தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அற்புதமான இந்த நாளில் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தை நாம் தயாரிப்போடு பெறுவோம்.
செய்யும் இன்னுயிர் நீதானையா சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இறை தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இறை தேற்றவே இன்று நெஞ்சும் அழைக்குது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே நான் என்றும் உன் சாயல்தானே உன் கோவில் குடிக்கொள்ள நீவா நான் என்றும் உன் சாயல்தானே உன் கோவில் குடிக்கொள்ள நீவா தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா பாசனரமில் இணைந்தாலே போதும் சுகராக மீட்டிடுவே இழந்தாலே போதும் யுகம் பல பாடித்திடுவே எல்லாமே நீதானே இறைவா என்னுள்ள நிறைவாக நீவா எல்லாமே நீதானே இறைவா என்னுள்ள நிறைவாக நீவா தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே
சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண் வாசல் அடைந்திடுவேன். நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும். அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும், பிரிந்திடா வண்ணமாய் என்று கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் பாத்திமானியுடைய சிறப்பு நாள். காலையிலிருந்து திருப்பலிகள், 9வது திருப்பலி. இந்த திருப்பலி பாத்திமானியுடைய சிறப்பு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி, அதாவது நிறைய விஷயங்கள் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வாழ்க்கை வரலாறுகள், சரித்திரங்கள், அறிவியல், தமிழ், பல விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்திமானுடைய ரகசியத்தெல்லாம் படிக்கின்ற போது மிகுந்த ஒரு மெய்சிலிருக்கும், ஒரு வகையான ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆகவே அதில் பாருங்கள், ஒரு அழகான விஷயம். ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி வாங்க குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. பாத்திமா மாதா கூப்பிடுறாங்க. ஆகையால் ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி என்றால் வருவதற்கு நாம் முயற்சிப்போம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, பல பேர் வந்திருக்கலாம், வழக்கமான திருப்பலி என்று வந்திருக்கலாம். இருந்தாலும் நாம் எங்கே சென்றால் ஒன்று மட்டும் நான் நிச்சயம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், நாம் நேரத்தோடு வர முடியலைன்னா அது பரவாயில்ல, சரிங்களா? எல்லாராலும் எல்லா நேரத்திலும் வரணும்னு சொல்ல முடியாது. ஆனால் வரணும்னு எண்ணம் வைத்துக்கொண்டு முடியும் போதாவது நீங்கள் வந்துவிட வேண்டும். ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி, சரிங்களா? ஆகையால் இன்றைக்கு பாருங்கள், காலையில் முதல் திருப்பலி முடிந்தவுடன் கொடியேற்றினோம். பிறகு ஒரு சிறப்பு தொழில் முன்னேற்றத்திற்காக நாம் எல்லோரும் தொழில் செய்கின்றோம். கல்வி என்ற ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சமையல் வேலை வீடுகளில் நாம் செய்வோம். ஆக நாம் செய்கின்ற தொழிலெல்லாம் கடவுள் மாதா வழியாக ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதேபோல் அன்னையுடைய பாதுகாப்பில் நாம் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். திருப்பலி முடிந்தவுடன் இப்பொழுது 1-2 சாட்சிகள், நற்கருணை ஆசீர்வாதம், பிறகு அதை தொடர்ந்து
நமக்கு வெளியில் தேநீரும் வழங்கப்படும். பிறகு ஒவ்வொரு 13ஆம் தேதி என்றால் நாம் சேரிட்டபிள் ஆக்ட் இல்லையா நம்ம செய்கின்றோம், உதவி செய்கின்றோம். ஆகவே இப்போ பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தையல் மிஷின், பிறகு 20 பேருக்கு மளிகை சாமான்கள், பள்ளியினுடைய இது ஒவ்வொரு மாதம் செய்து கொண்டே இருக்கும். ஏறக்குறைய ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி ஒரு 60,000 ரூபாய் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றோம், இல்லாதவர்களுக்கு. இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. மாதம் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. சில அறிவிப்புகள், ஞாயிறு அறிவிப்புகள். இந்த வாரம் 15ஆம் தேதி பொனவேந்தர் திருவிழா, வருகின்ற புதன்கிழமை கார்மெல் அன்னையினுடைய விழா, உத்திரிய மாத விழாவும் என்று சொல்வார்கள். காலை மாலை திருப்பலில் உத்திரியம் வழங்கப்படும். பிறகு அதை தொடர்ந்து நம்ம கடந்த வார ஞாயிறு காணிக்கை 86,770 ரூபாய். சிறப்பு அறிவிப்பாக மறைக்கல்வி நன்றாக நடக்கிறது, பிள்ளைகளை அனுப்புங்கள். இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மறைக்கல்வி பிள்ளைகளை வெளியே கூட்டிக் கொண்டு சகாய தோட்டம் ஒரு இயற்கை சூழலில் இறைவனை பார்க்க ஒரு நாள் பயிற்சிக்காக அவளை அழைத்துச் செல்கிறேன். பெற்றோர்கள் மறைக்கல்விக்கு அனுப்புங்கள். பிறகு அந்த ஒரு நாள் அனுப்புங்கள், சுற்றுலாவுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். 2 எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப், நாம் கல்வி நிதி உதவி வழங்கினோம். ஏறக்குறைய 200 பேருக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம், 200 பேருக்கு மேற்பட்ட கூட. ஆகவே பள்ளி குழந்தைகள், கல்லூரி பிள்ளைகளுக்கும் நாம் அதோட ஏறக்குறைய எவ்வளோ ரூபாய், 10 லட்சம் ரூபாய் நாம் வழங்குகின்றோம். இது எங்கிருந்து இந்த 10 லட்சம் ரூபாய் என்றால், போன வருஷம் திருவிழாவினுடைய பேலன்ஸ் பணம், கையிருப்பு, ஃபேன்சி ஃபிட் நடத்தணும், அதிலிருந்து வந்த தொகை, பிறகு மண்டபத்திலிருந்து ஒரு 10% என்று எல்லாவற்றையும் கலந்து ஒரு 10, அதில் 9 லட்சம் ரூபாய் நாம் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்துருக்கின்றோம். 1 லட்சம் ரூபாய் நம்முடைய மறை மாவட்டத்துக்கு 4 கிராமப்புற பங்கில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்கின்றோம். ஆக இந்த உதவிகளை செய்ய கடவுள் உதவி செய்ததற்கும் உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கும் நன்றி. கடவுளை எழுப்பி ஒரு நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். அன்புக்குள்ளே ஃபேமிலி கார்டு இல்லையா, எல்லாருக்கும் குடும்ப கையில் ரொம்ப முக்கியமானது, நேரம் எடுக்கும். ஆக இந்த மாதம் அடுத்த மாதத்திற்குள்ளாக முடித்து விடுங்கள். ஏறக்குறைய 2 ஜோன் 7 அன்பியங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. 110 கார்டு கொடுத்தாச்சு. விடுபட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை 5 மணியிலிருந்து வாங்க வரலாம். அதே போல் 3வது 4வது ஜோன் இல்லையா இருக்கக்கூடிய அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பெறுவார்கள். ஆக உங்களுடைய அன்பியங்கள் அந்த 3வது 4வது உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆக அன்பியமாக ஜோனலாக வழங்குகின்றோம். ஜூன் மாதம் வரைக்கும் சந்தா கட்டப்பட்டு இருக்கணும். மிக முக்கியமானது குடும்ப கையேடு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆகையால் இல்லாதவர்கள் ஏதாவது சந்தேகங்கள், வழி காட்டுதல் தேவைப்பட்டால் பங்கு தந்தையை நீங்கள் அணுகலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11 மணி திருப்பலி நமக்கு இளையோர் இளம் பெண்களுக்கான சிறப்பு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வின்சென்ட் பால் சிறப்பு காணிக்கை எடுக்க ஆகிய 2வது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முடிந்ததை நீங்கள் செய்யலாம். அதைத் தொடர்ந்து அன்பிய திருப்பலி வருகின்ற புதன்கிழமை கார்மெல் அன்னை அன்பைத்தல் திருவாளர் அலெக்ஸ் மாதவன் இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சாட்சிகள் பகிரப்படுகிறது. ஆகிய சாட்சிகள் சொல்ல ஒரு 3-4 பேர் நாம் அழைப்போம். 8 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும். சாட்சிகள் சொல்ல விரும்புபவர்கள் இந்த மைக்கு நான் அங்கே இருப்பேன், ரொம்ப நேரம் சொல்லக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னாவே நான் புரிஞ்சுப்பேன். ரொம்ப அழகான சாட்சி, வாங்க. மெட்டில்டா ரொம்ப நான் கேளுங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி மாதா கடவுள் எப்படி அவங்கள வழி நடத்தினாங்கன்னு அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. சுருக்கமாக சொன்னால் நான் உங்களுக்கு அழகாக சொல்லுவேன். இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. மே 21ஆம் தேதி ஈவினிங் மாஸுக்கு நாங்கள் கிளம்பியிருந்தோம், நானும் பிள்ளைங்களும். அப்போ இவன் பெரியவன் சொன்னான், நான் சைக்கிளில் வரேன், நீங்கள் பூசைக்கு போங்கன்னு சொன்னான். நான் பூசைக்கு வந்துட்டேன். 6:30 மணி ஆச்சு, பூசையும் தொடங்கிருச்சு. அவன் வரல. அவன் 6:40க்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே நான் வெளியே போய் எடுத்தோடனே, அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் பேசுகிறேன், எம்டிசி பஸ்ஸு உங்கள் பிள்ளைய இடிச்சிருச்சுமா, நாங்கள் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. நான் பூசையை அவனுக்காக ஒப்பு கொடுத்துட்டு பூசை முடிஞ்சோடனே நான் போனேன். அங்கே போனோடனே டெண்டன் மசில் அவனுக்கு கட்டான மாதிரி இருக்குது. அவனுக்கு காலில் உணர்ச்சி போகிறதுக்குள்ளே அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் உடனே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோடனே சர்ஜன் வந்து பார்த்துட்டு, அவன் ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாமே நார்மலு, டெண்டன் மசில்லாம் கட் ஆகலை, அவனுக்கு சும்மா இந்த ஃப்ளெஷ்ஷு தான் கட்டாயிருக்கு, 10 தையல் மட்டும் போட்டால் சரியாக போயிடும், தையல் போட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் செஞ்ச புதுமைக்கு கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க. சில பேருக்கு கேட்டிருக்கும். ரொம்ப அழகான இந்த பையன் இருக்காங்க, மைக்கேல், வெரி ஸ்மார்ட் ஃபெலோ. இவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க வரணும் பூசைக்கு, இவன் சைக்கிள் எடுத்து பஸ்ஸு இவன் மேலே ஏறிக்குது.
பெரிய பஸ்ஸு, இவன் மேலே சைக்கிள் ஏறி இருக்கு. ஒரு பெரிய என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த அம்மா வந்து திருப்பலி 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 ஆண்டவர் பார்த்துப்பாங்க. இந்த நேரத்தில் கடவுளே எனக்கு பையன் வழி நடத்துனேன். ஆகையில பெரிய ஆபத்து, அவன் பொழைச்சதே பெரிய விஷயம். மாதா தான் புதுமை என்று பஸ்ஸு ஏறி அதிலிருந்து பாருங்கள் அந்த பையன் காலில் மட்டும் அடிபட்டு ஒரு பெரிய எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. மாதாவுக்கு நன்றி. கரங்களை வைத்து சொல்வோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க. வெரி குட். மெட்டில்டா, மைக்கேல் இவனை கூட்டின்னு போ. இவனை வச்சுருந்தா என்னால் பூச வைக்க முடியாது. அடுத்து வேறு யாராவது சாட்சி வாங்க, சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் சின்னதாக சொன்னால் கூட நான் பார்த்துப்பேன். மரியே வாழ்க. என் பொண்ணு 10th படிக்கிறா. அவள் இந்த வருஷம் பாஸ் பண்ணதுக்காக நன்றி மாதா. ஓகே, அவங்களுடைய நம்பிக்கை தேர்வில் வெற்றி பெற்றதற்காக மாதாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. எஸ், பவுலின் அம்மா பெரிய டாக்டர், பெரிய இடத்துல வேலை செய்கிறாங்க, எளிமையாக இருப்பார்கள். என்னுடைய மகள்களுக்கு மருத்துவ உயர் படிப்பில் இடம் கொடுத்ததற்காக மாதாவுக்கு நன்றி. வெரி குட். அவங்க வந்து பிள்ளைக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்ததற்காக நன்றி சொல்கிறாங்க. எஸ், அவர் ஈரோட்டிலேருந்து வராரு, டெய்லி மாஸ்க் வரும். ஈரோட்டிலேருந்து டெய்லி இங்கே இல்லை, ஈரோட்டில் இருக்கிறாரு, இங்கே வசிக்கிறாரு, டெய்லியும் பூசைக்கு வராரு. I'm working over here since last 6 months, but my family is in Tirupur. My daughter is in 10th, so we could not relocate. In 9th, she used to be an average student only. She used to get only about 50 to 60% marks. Since last 6 months I am here, I pray for her. During the last exam, she has improved her marks to around 85% now. Very good. அதாவது அவங்க மகள்கள் நல்ல மார்க் வாங்கினதுக்கு நன்றியோடு அவர் வேலை இருக்கிற இடம் திருப்பூர், இங்கே வேலை செய்கிறாரு, டெய்லி பூசைக்கு வருவார். அவங்களுடைய நம்பிக்கை மகள் நல்லா மார்க் வாங்கினதுக்கு மாதாவுக்கு நன்றி. வெரி குட். Further to that, listening to I used to ask my daughter over phone. I used to ask her, do you pray the rosary every day? So every day she used to say, by the time I finish my homework it becomes night 11 o'clock, 12 o'clock, so I am unable to do it. I used to ask regularly she used to give the same answer. So I also stopped asking her. Suddenly last week she asked me, Daddy used to ask me one question regularly, what happened? I asked you, have you completed your homework? No, not that, she told. You didn't ask me, have you prayed, done the rosary? She asked me. Oh yeah, did you do it? She told. Yes, I said the last 1 week I'm doing it regularly. Okay, very good. அவர் ஜெபமாலே ஜெபிக்கிறது இல்லையா? அவங்க மகள் கேட்டாங்களா நீங்கள் ஜெபமாலே ஜெபிக்கிறீங்களே? ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட். லாஸ்ட் 1 வீக்லேருந்து நான் ஜெபமாலே ஜெபிக்கிறேன்னு சொல்ல. தட்ஸ் வெரி குட். ஸோ காட் பிளஸ் யூ. மாதா நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். லாஸ்ட் ஒன், த லாஸ்ட் ஒன், கடைசியாக ஒரு சாட்சி. மரியே வாழ்க. என் மகள் 10th படிச்சுட்டு இருந்தா. லாஸ்ட் எக்ஸாமுக்காக, ஃபைனல் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அவளுக்கு டைஃபாய்டு வந்து இதில் ஒரு சின்ன கட்டி மாதிரியும் இருந்தது. உண்மையிலே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னை மாமரிகிட்ட ஜெபிச்சதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மலாகி 10th 438 எடுத்தா. ரொம்ப நன்றி மாதா. வெரி குட், சூப்பர். ஆப்ரேஷனே இல்லாமல் பிள்ளை நல்லா படித்து மார்க் மிகுந்த மகிழ்ச்சி. கரங்களை வைத்து மரியே வாழ்க, மரியே வாழ்க. எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம். அதை தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் நற்கருணை ஆசீர்வாதம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்களும் மைகெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்த திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்று மாதாட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. நாங்கள் படிடுவோம். 5 நிமிடங்கள் நற்கருணை நாதரிடத்தில் நம்ம ஒப்பு. ஏன்னா மாதாவுக்கு பிடிச்சது இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்பது. ரொம்ப அழகான நாள், பாத்திமான நாள். குடும்பமாக நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். நித்திய சுத்திக்குரிய பாடலை பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ்
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசு உமக்கு புகழ். நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கின்றேன், நற்கருணை நாதரே உம்மை விசுவசிக்கின்றேன், நற்கருணை நாதரே உம்மை நம்புகின்றேன், நற்கருணை நாதரே உம்மை நேசிக்கின்றேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என்னோடு தங்கும், இயேசுவே என்னை வழி நடத்தும், இயேசுவே எங்களோட வாரும், இயேசுவே எங்களோட தங்கும், இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்கள் தொழிலெல்லாம் ஆசீர்வதியும், இயேசுவே எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதியும், இயேசுவே எங்களோட வாரும், இயேசுவே எங்களோட தங்கும். ஆண்டவர் விரும்புவது அன்புதான். அன்பு இயேசு என்றால் அன்புதான். ஆகவே அவருடைய அன்பினால் அவருடைய அன்பினால் அவருடைய அன்பினால் நாம் வழி நடத்தப்பட, அவருடைய அன்பினால் ஆசீர்வதிக்கப்பட, அவருடைய அன்பினால் இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ, அவருடைய அன்பினால் மனித நேயத்தோடு வாழ, அவருடைய அன்பினால் நல்ல சமாரியர்களாக இருக்க, அவருடைய அன்பினால் இயேசுவிடம் திரும்பி வர, அவருடைய அன்பினால் நம்முடைய குடும்பம் வலுவர, அவருடைய அன்பினால் கணவன் மனைவியை ஒன்றிப்பை ஆசீர்வதிக்க, அவருடைய அன்பினால் பாதுகாப்பை பராமரிப்பும் தர, இயேசுவின் அன்பை கொண்டாடி அவருடைய அன்பினால் பெற்ற நன்மை தனத்திற்கு நன்றியாய் அவருடைய அன்பு நம்மை வழி நடத்த இப்பாடல் ஒன்றை நாம் பாடுவோம், செபிப்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு உம்மை நான் அன்பு செய்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை உள்ளத்திலிருந்து போற்றி புகழ்ந்தைத்து நாம் செபிப்போம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். கைகளை எல்லாம் தட்டி நல்ல உற்சாகத்தோடு நம்முடைய கண்கள் இயேசுவை பார்த்து நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவை போற்றி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியை சொல்லி நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க செபிப்போம். நல்ல உற்சாகத்தோடு அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆண்டவரை பார்த்து ஆராதனை 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 அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பான இயேசுவை அற்புதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாரத்தின் முதல் நாள் இரவு முடிய போகிறது, புதிய வாரம் தொடங்க போகிறது. குழுமிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தலும் உம்முடைய அன்பினால், உடைய சந்திப்பினால், உடைய உடன் இருப்பினால், உம்முடைய அருள் ஆற்றலால் எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லோரும் அருளோடும் ஆற்றலோடு மகிழ்வோடு மனநிறைவோடு செல்ல அருள் புரியும் வேண்டுகிறோம் என்று சொல்லி பாடுவோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உறவினரே,
எபேனேசரே எபேனேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆகவே ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசு உமக்கு போற்றியும் உமக்கே மகிமையும் மாற்றும் என்னாலும் உரித்தாக இங்கே குழும இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு மக்கள் மேலும் உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழுதருளும் அப்படி நாம் எழுந்து நின்று அன்பு கூறுவேன். எழுந்து நிற்போம். அன்பு கூறுவேன். கரங்கள் எல்லாம் தட்டி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். சத்தமாக இயேசுவோடு ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய குடும்பம், நம்முடைய திருமண வாழ்வு, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லா மக்களையும் ஆண்டவா நீர் ஆசீர்வதிப்பீராக. மனசுக்கு நிறைவோடு மகிழ்ச்சியோடு சில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர். அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் மீண்டுமாக அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய். இயேசுவிடத்தில் அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போம். மௌனமாக ஜெபிப்போம். அமைதியாக வேண்டுவோம். நமக்கென்று இருக்கக்கூடிய பலமும் ஆற்றலும் சக்தியும் ஆண்டவர் ஒருவர் தான். ஆண்டவர் ஒருவரே. நீர் போதும் ஆண்டவர், நீர் ஒருவர் போதும் ஆண்டவர். நிம்மதியும் நிறைவும் தருபவரே. இங்கே குழும இருக்கிற எல்லா மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், சவால்கள், சரிவுகள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், மனவேதனைகள், மன இறுக்கங்களிலிருந்து வெளிவர அருளையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். எல்லாருடைய குடும்பங்களையும் தொழிலெல்லாம் நிறைவாக ஆசீர்வாதத்தில், குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் தந்தளும். கணவன் மனைவிடைய ஒன்றிப்பை தந்தளும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தந்தளும். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தந்தளும். ஆண்டவா நீரே எங்களுக்கு முன்னும் மின்னமாக இருந்த ஆசீர்வதிப்பீராக. ஆமென். வழங்கால் படிடுவோம். மாண்புயர் கீதத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து புதிய நியம முறைகள்
இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடைசி நிகழ்வு நம்முடைய தேர் பவனி உள்ளுக்குள்ளாவே நாம் நடத்துகின்றோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். வெளியில் இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்து எட்டி பார்க்கலாம். கொஞ்சம் உள்ளே வந்துருங்க. மாதாவுடைய தேர் எடுக்க ஆட்கள் வாங்க. மாதாவுடைய தேர் எடுக்க உள்ளுக்குள்ளே தான் தேர். ஆக கருத்து தொழில் முன்னேற்றத்திற்காக நம்ம ஒப்புக் கொடுக்கவிருக்கின்றோம். மாதா தேரை நீங்கள் தூக்கலாம். ஆள் வந்துருங்க. வெளியில் இருப்பவங்க அப்படி உள்ளே வந்து எட்டி பாருங்கள். உள்ளே வந்துருங்க. வெளியில் இருப்பவங்க உள்ளே வந்துருங்க. நம்முடைய கோவிலுக்குள்ளாகவே தேரானது ஒரு மிஞ்சி போன ஒரு 3-5 நிமிடங்கள் அன்னையுடைய தேரை நாம் தூக்குவோம். அன்னையுடைய தேரானது ஏந்துவோம். தேரானது மந்திரிக்கப்படவிருக்கிறது. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்பமாக. எல்லாம் அல்ல இறைவா, அற்புதமான இந்த நாளில் அம்மா தாயே, ஒவ்வொரு 13ஆம் தேதி ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளில் இதோ இந்த தேரானது நாங்கள் தோள்மேல் வைத்து உம்மை பார்க்குந்தோறும் அருளும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. குடும்பங்களில் மகிழ்ச்சியும் தொழிலெல்லாம் முன்னேற்றம் அடைய நாங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் ஏக்கங்களோடு வைக்கக்கூடிய வேண்டுதல்களெல்லாம் ஆசீர்வாதம் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருமண வாழ்வுகள், சமூக வாழ்வு, நாங்கள் செய்கின்ற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் பெயரால் இந்த தேரினை அன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி நாம் எல்லோரும் மாசில்லா கன்னிகை பாடலை நாம் பாடுவோம். மாசில்லா கன்னி மாதாவே தேரெடுப்போம். கரங்களை ரொம்ப அழகா இருக்கு. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே, மூலாதை தாயாசை முற்பவமற்றார் ஆதியில்லாதோன் மாரேனி பெற்றார். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. பாத்திமா தாயினுடைய பாடலை பாடுவோம். பாத்திமானுடைய பாடல் நம்ம எல்லோரும் பாடுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தொழில் முன்னேற்றத்திற்காக நாம் செய்கின்ற தொழிலெல்லாம் அன்னை ஆசீர்வதிக்க, தொழிலுக்கு தடைகள் எல்லாம் நீங்க, குடும்பத்தில் அருளாதாரம் பொருளாதாரத்தையும் தர அம்மாவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாடலை நாம் தொடங்குவோம். பாத்தியம் அன்னை வாழ்த்திய பாடலை பாடுவோம். திருப்பி வரும்போது மாதாவுடைய தேர் வருகின்ற பொழுது எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். 2-3 நிமிடங்கள் அன்னையோடு நாம்
அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாய். என் நினைவிலும் நீயே என் வாழ்விலும் நீயே என் நினைவிலும் நீயே என் வாழ்விலும் நீயே நீங்காத துணையாக வருவாயம்மா. என் நிலையறிந்து உன்னருளை தருவாயம்மா. வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே. வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. நாம் அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. எண்ணங்கள் கவனங்கள் மாதாவை நோக்கி அம்மா நம்ம எல்லோரையும் பார்த்து கொண்டு நம்ம எல்லோரும் மேலும் ஆசை நம்பிக்கை தான் வாழ்வு. மாதா என்றாலே ஒரு அழகு, மாதா என்றாலே ஒரு ஆசை, மாதா என்றாலே பலம். கரங்களை உயர்த்துவோம். இப்போ பார்ப்போம். நாம் எல்லோரும் சேர்ந்து தோல் மேல் அன்னையை ஏற்றுங்கள். எவ்வளவு அழகு பாருங்க. மாதா எல்லோரும் நம்ம பாத்திமா தாய் அந்த காட்சியை நாம் நினைவு கொண்டு வருவோம். 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார். திருத்தந்தை அருள் சின்னப்பரை காப்பாற்றினார். நம்ம எல்லோருக்கும் அம்மா அழகாக, ஆற்றலாக, பலமாக, சக்தியாக நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நாம் செய்கின்ற தொழில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள், அருளுக்கான தடைகள், வளர்ச்சிக்கான தடைகள், கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கடிகள் மாதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து அம்மா தாயே ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம், பாடுவோம். கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா. உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா. எல்லாரும் சேர்ந்து அம்மா தாயே அழகான திரு சன்னிதானம் இதோ அற்புதமாக இந்த உணர்வுபூர்வமான இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மக்கள் எல்லாம் வருத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு நிற்கக்கூடிய அத்தனை மக்கள் மேலும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. தோள் மேல் தூக்கி கொண்டு மாதாவை நாம் அப்படியே பார்ப்போம். கரங்களை உயர்த்தி அப்படியே நாம் ஆண்டவர் அன்னையின் முன்பாக கரங்களை உயர்த்தி அம்மா தாயே எங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்தலும் சிறப்பாக நாங்கள் செய்கின்ற தொழில், எங்கள் வியாபாரம், எங்கள் தொழிலெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கியறணும் என்று சொல்லி பாடுவோம். கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா. உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. கலங்காத தாரகை அம்மா. மங்காத ஒளி விளக்கே அம்மா. கலங்காத தாரகை அம்மா. மங்காத ஒளி விளக்கே அம்மா. மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே. மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே. பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவளே. பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவள். வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே. 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 அப்படியே மௌனமாக நிற்போம், பார்ப்போம். எல்லாருடைய கண்கள் மாதாவை பார்க்கட்டும். அந்த தேவ தாயிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், குறிப்பாக நம்முடைய தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, நாம் எந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறோம், தொழிலில் இருக்க தடைகள் என்ன, குடும்பத்தை மேம்படுத்த தடைகள் என்ன, ஒப்பு கொடுப்போம். அம்மா உம்மை பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்கள், அத்தனை மக்களையும் ஆசீர்வதி, எல்லாரும் ஆசீர்வதித்து அவர்கள் செய்கின்ற தொழிலெல்லாம் இன்னும் கூடுதலாக வளர்ச்சி பெற்று
அருளாதாரத்தை பொருளாதாரத்தை தருவீராக. குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதித்தலும், இளையோர் இளம் பெண்கள் எல்லாம் ஆசீர்வதித்தலும், முதியோர்கள் எல்லாம் ஆசீர்வதித்தலும், அனைத்து குடும்ப தலைவர்கள் தலைவிகள் எல்லாம் ஆசீர்வதி, நல்ல உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் தருவீராக. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவாய்த்தின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையால் தூய பாத்திமா அன்னையே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற பாத்திமா அன்னையே, எங்கள் தொழிலெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற பாத்திமா அன்னையே, எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்ற பாத்திமா அன்னையே, எங்கள் ஜெபங்களுக்கு செவிசாய்க்கின்ற பாத்திமா அன்னையே, கண்ணுக்கு காட்சியான பாத்திமா அன்னையே, கற்புக்கு சாட்சியான பாத்திமா அன்னையே, விண்ணுக்கு மதியான பாத்திமா அன்னையே, வாழ்வுக்கு நீதியான பாத்திமா அன்னையே, இதயத்திற்கு இதமான பாத்திமா அன்னையே, கலங்கரை விளக்கமான பாத்திமா அன்னையே, காவலுக்கு கை கொடுக்கின்ற பாத்திமா அன்னையே, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய பாத்திமா அன்னையே, எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்கக்கூடிய பாத்திமா அன்னையே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த நாளில் சிறப்பித்த ஜோனலுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு வெளியே தேநீரானது இருக்கிறது, அறிந்துவிட்டு மகிழ்வோடு சொல்லுங்கள். மாதா வாழ்த்திய பாடலோடு நாம் நிறைவு செய்வோம். மக்கள் மாதாவுடைய ஆசிரியருக்கும் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். மாதாவிட்ட வேண்டிட்டு வெளியே போய் தேநீர் நீங்கள் அருந்தலாம். உதவி பங்கு தந்தை தீர்த்த எல்லா இடத்திலும் தெளிக்க பங்கு தந்தை மாதாவுடைய ஆசிரியர் பொறுமையாக நிதானமாக வாருங்கள். மகிழ்வோடு வீடுகளுக்கு செல்லுங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர். காட் பிளஸ் யூ. இறுதி பாடல் பாடல். கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா.